அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லா திருப்பிக்கொள்வோம், சேர்த்து வாசிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். யோவேல் 2:26 தீர்க்கதரிசி புத்தகம் 2:26 வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். நாம் கவனிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்மை அதிசயமாய் வழி நடத்துகிறவர். ஆமென். இந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை எதை கவனிக்கிறோம்? ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நித்தமும் வழி நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துகிறவன். எந்தெந்த விதங்களில் என்ன பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்கிறதை கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஒன்று, புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்முடைய தேவை எங்கு சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்படும் என்கிறதை அறிந்து சரியான இடத்தில், சரியான பாதையில், சரியான விதத்தில் நடத்துகிறவர் தேவன். அல்லேலூயா. இரண்டாவது கவனித்தோம், எப்படி நடத்துகிறாரா? அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் கற்பாறையான நிலத்திலே நீரூற்றை புறப்பட பண்ணி வனாந்தரத்தில் ஒரு புது வழி இல்லாத, வழி தெரியாத, திக்கு தெரியாத இடத்தில் சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, ஆமென், புது வழியை, புது வாசலை திறந்து, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. மூன்றாவது, கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை நேர் வழியாய், சரியான பாதையில், நேர்மையான வழியில் நடத்துகிறவர் தேவன். குறுக்கு வழியில் அல்ல, தாறுமாறான வழியில் அல்ல, நடக்க வேண்டிய வழியில், சரியான பாதையில், சரியான நேர்மையான பாதையில், நேர் வழியில் நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். கரங்களை உயர்த்தி இன்றைக்கு நான்காவதாக தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார்கள்? அதிசயமாய் வழி நடத்துகிறவர் தேவன். அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசி பாருங்களேன். ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, அப்படின்னா இதுவரையிலும், நேற்று வரையிலும், கடந்த நாட்கள் வரையிலும் எப்படி நடத்தி இருக்கிறார்? அதிசயமாய் நடத்தி வந்தார். இனிமேல் நடத்துவாராயா? கட்டாயம் நடத்த தேவன் வல்லவர். கரங்களை உயர்த்தி, இதுவரையில் நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். நேற்று வரையில் நடத்தினவர் இன்று நடத்துவார். இன்று நடத்த வல்லவர். நாளையும் எதிர்காலத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எப்போதும் உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்கள் செய்ய காத்திருக்கிற ஆயத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும், ஆமென், அவர் அதிசயத்தை செய்ய வல்லவர். இதுவரையில் செய்தவர். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். தேவனுடைய கிரியை எப்படிப்பட்டதா? அதிசயமானவைகள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதிசயமான கிரியைகளை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க வாங்களா? அல்லேலூயா. ஆமென். கிரியையில் தேவன் அதிசயமானவர், செயல்பாட்டில் தேவன் அதிசயமானவர். அவருடைய செய்கிற காரியங்கள், அவருடைய கிரியைகள், செயல்பாடுகளை எல்லாம் கவனித்தால் அவர் அதிசயம் செய்கிறவர் என்கிறது உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தாவீது சொன்னார், கிரியைகள் அதிசயமானவைகள். அல்லேலூயா. இருக்காதுல, உங்கள் கிரியைகள் அதிசயமானவைகள். என்ன கிரியை, எப்படிப்பட்ட கிரியை அதிசயமான கிரியை என்று சங்கீதக்காரன் தாவீது விவரிக்கிறார். ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அவருடைய கிரியை, அந்த அதிசயம், அதிசயமான கிரியை எதிலே வெளிப்படுகிறது? அவன் சொல்லுகிறான், நான் உண்டாக்கப்பட்ட விதமே அதிசயம்தான், நான் சிருஷ்டிக்கப்பட்டதே
அதிசயம் தான். நான் படைக்கப்பட்டதே ஒரு அதிசயம் தான். மனிதனை போல இந்த உலகத்தில் இன்னொரு ஜீவன் இல்லை. மனிதனை போல ஒரு சிருஷ்டி இல்லை. மனிதன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மணிமகுடமே. Man is the creation of all, a crown of all creations. Amen. மனிதன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் கிரீடம் போன்றவன், மணிமகுடமானவன். நீங்களும் நான் தான் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மேலான மேன்மையான கர்த்தருடைய பார்வையிலே சிறந்தவர்கள். கர்த்தரால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே மேன்மையானது மனிதன். நீங்களும் நானும் தான் அதிசயமாய், ஆமென், பிரமிக்கத்தக்க அளவு கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். ஃபாதர் அருமையா பாடினார் இல்லையா? நாம் கூட பாடணும். ஆமென், ஆமென், ஆமென். பிரமிக்கத்தக்க, பிரமிப்பு உண்டாகும்படி நீர் என்னை படைத்தீரே, சிருஷ்டித்தீரே. அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். அவர் சொல்லும்போது, ஆமென், கருவை உம் கண்கள் கண்டது, கவனித்தீரே. அவர் பிரமிக்கத்தக்க உருவாக்கி, பிரமிக்கத்தக்க, ஆமென், அதிசயமாய் உங்களை என்னை கண்டு படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை அப்படி படைச்சிருக்கா, உங்க நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. மற்ற மிருகத்தை யானை மாதிரி பூனை மாதிரி படைக்காம, கழுது மாதிரி, ஆமா, இதுல படைக்காம, எருமை மாதிரி மாடு மாதிரி படைக்காம, அதெல்லாம் படைக்காமலே அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஆமே, உருவம் அப்படி கேட்டாலும் செயல்பட அப்படி மாறிடுது இல்லையா? குரங்கு மாதிரி பாரு, ஏன்னா சொல்ற கேட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. ஆமே, நாய் மாதிரி அழைஞ்சிட்டே இருக்காங்க. ஆமே, மாடு மாதிரி உழைக்கிறாங்க. ஆமே, கழுத மாதிரி என்ன செய்ய உழைக்கிறையா? அது இல்ல, அது போல அந்த கேரக்டர், அது சுபாவம். ஆமென். ஆனா எல்லாத்துக்கும் மேலாய் சிறப்பாய் உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் எத்தனை பெருசாலும் அதை ஆண்டு கொள்ளும்படி, ஆளுகை செய்யும்படி அதிசயமாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி கிரியை, அந்த அதிசயம் எதிலே வெளிப்படுகிறது? நம்முடைய படைப்பில், சிருஷ்டிப்பிலேயே. அப்படி என்றால் நமக்கு அதிசயம் எப்ப ஆரம்பிச்சிருச்சு? உங்களுக்கு கர்த்தர் எப்ப அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு? நீங்கள் நானும் தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய அதிசயமான செயல்பாடு, கிரியை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஒன்றை கவனியுங்கள், நீங்கள் நான் இந்த பூமியை பார்க்காததுக்கு முன்னே, கண்ணை திறக்காததுக்கு முன்னே இல்லையா, நீங்கள் நான் உலகத்தை பார்க்காததுக்கு முன்னமே உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, பூமியில பிறந்து உங்களுக்கு எத்தனை வயசு, இத்தனை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இன்னும் அதிசயம் செய்ய, அன்னைக்கே செய்தவர் இன்றைக்கு செய்யாமல் இருப்பாரா? இனிமேல் செய்யாமல் கர்த்தர் இருப்பாரா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம கீழே பாருங்க, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆண்டவர் சொல்றார், நீ தாயின் வயிற்றில் அவன் உற்பத்தியானது தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இதுவரைக்கும் என்ன செய்யல? பிறக்கல, வயிற்றுல தான் இருக்கு பிள்ளை. ஆனால் கர்த்தர் தான் தாங்குகிறார், கர்த்தர் தான் ஏந்துகிறார், கர்த்தர் தான் தப்புவிக்கிறார், தேவன் தான் பாதுகாத்து நடத்துகிறார். 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இப்படி சொல்கிறார், கவனித்து பாருங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் தாயின் வயிற்றிலே தாங்கினேனே, தாயின் வயிற்றிலே ஏந்தினேனே, சுமந்தேனே, பிறந்த பிறகும் இதுவரையிலும் இன்று வரையிலும் நான் உங்களை அப்படி நடத்தி கொண்டு வந்தேனே. ஆமென். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் ஏந்துவேன், சுமப்பேன். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன அர்த்தம் தெரியுமா? தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அளவுதான் படைத்தேன், சிருஷ்டித்தேன், பாதுகாத்தேன். பிறந்த பிறகும் இதுவரையும் அப்படித்தான் அதிசயமாகி நடத்தினேன்.
ஆமென். கீழே சொல்றாரு, அப்படித்தான் இனிமேலும் அதிசயமாய் நடத்துவேன், அதிசயமாய் தாங்குவேன், அதிசயமாய் சுமப்பேன், ஏற்றுவேன், அதிசயமாகவே தப்புவிப்பேன். அப்படி என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்துகிற வழி விதம் எப்படி என்றால் அதிசயமாகவே பிரமிக்கத்தக்க அளவு ஆச்சரியப்படும்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து அதிசயங்களை செய்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். என்னையா அதிசயம்ன்றீங்க, அற்புதம்ன்றீங்க? ஆமென். அப்படியெல்லாம் என்ன நடக்குது? ஒரே கஷ்டம், பாடு, பிரச்சனை, போராட்டம். ஒண்ணு தெரியுமா? இந்த கஷ்டம், பாடு, கண்ணீர், கவலை, வேதனை, வருத்தத்தின் மத்தியிலையும் எனக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற நெருக்கம், போராட்டம் இன்னொருத்தருக்கு இருக்கவே மாட்டாங்க. ஆனா அதன் மத்தியிலையும் நீங்கள் நானும் இன்றைக்கும் இருக்கிறோம் என்றால், ஜீவிக்கிறோம் என்றால், தேவனை துதிக்கிறோம் என்றால், கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்றால், தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற அதிசயம் தான் இதுவரைக்கும் நீங்கள் நானும் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையில இன்னொருத்தர் தான் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நாம் இருக்கிறோமே, கர்த்தர் வாழ வைக்கிறாரே, தேவை சந்திக்கிறாரே, அற்புதம் செய்கிறாரே, அதுவே அதிசயம் தான். ஹல்லேலூயா. இதுவரையே நடத்தினவர் இனிமேல் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆமென், எனக்கு ஒரு அதிசயம் தேவை, எனக்கு ஒரு நன்மை தேவை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வீட்டில், என்னுடைய பர்சனல் லைஃப்ல கர்த்தர் எனக்கு யாராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் நன்மையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம், ஜெபிக்கலாம். தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்து தேவன் நடத்த உங்களை கைவிடாமல் அதிசயமானவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க தேவன் வல்லவர். ஒரு குடும்பம் வேதத்தில் அப்படித்தான், ஒரு குடும்பம் பல ஆண்டுகளாய், பல நாட்களாய், எத்தனை நாள், எத்தனை வருஷம் வேதம் சொல்லல, ஆனா பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமே, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமே, எங்கள் நம்பிக்கை பலிக்க வேண்டுமே, விசுவாசம் ஆமென் வெற்றி அடைய வேண்டுமே. ஒரு குடும்பம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய அதிசயத்துக்காக காத்திருக்கிறார்கள், எதிர்பார்த்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு கூட இருந்தார்கள் நீண்ட நாட்கள். திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் அந்த குடும்பத்தை தேடி போனார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குடும்ப தலைவன், அவன் பேர் மனோவா. அவன் போகிறான். 18 வசனத்திலே கேட்கிறான், அதற்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்போது துதிக்க வேண்டும், உடைய நாமம் என்ன? தங்களை தேடி போன ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஆசீர்வாதக்காய், நன்மைக்காய், திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலைமையில் ஒரு புத்திரன் வேண்டும், ஒரு வாரிசு, ஒரு சந்ததி வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தம்பதியினரை தேடி ஆமென் கர்த்தருடைய தூதனானவர் போன போது பேசுகிறார், வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர்களுக்கு வார்த்தை சொல்லுகிறார். இதெல்லாம் நீ சொன்னது நடக்கும் போது, நிறைவேறும் போது ஆமென் உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதிக்க விரும்புகிறோம், உம்முடைய நாமம் என்ன கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற, நீங்கள் நான் சேவிக்கிற, தொழுது கொள்கிற, ஆமென் நம்புகிற தேவன் யார் என்றால் அவரே அதிசயமானவர் தான், அவரே ஆச்சரியமானவர், அவரே மகத்துவம் வல்லவர், யூனிக் காட். ஆமென். அது என்ன? என் பேர் என்ன என்று கேட்பானே, அது அதிசயம். சொன்னது மாத்திரமல்ல, கடைசி 19 வசனத்துல பாருங்க, கடைசி வார்த்தை, கடைசி வரை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்ன சொன்னார் அவரு? என் நாமம் என்ன என்று கேட்பானே, அது அதிசயம் சொன்னாரு. சொன்னதோடு அல்ல, வாயின் வார்த்தையோடு அல்ல, அதிசயத்தை தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார், விளங்கப்படுத்தினார், காண்பித்து விட்டு போனார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிசயம், எங்களுக்கு ஒரு நன்மை, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்து வந்திருக்கிற உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும், காத்திருக்கிற காரியத்திற்கு ஒரு நன்மை வரும், எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வேன் என்று அதிசயத்தில் தேவன் தன்னுடைய வல்லமை விளங்கப்பட்ட அவர் வல்லமை அதிசயம் விளங்கினது. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 3 தேசத்தின் ராஜாக்கள் ஒரு ராஜாவை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறார்கள். ஒன்னு இஸ்ரவேல் ராஜா, அடுத்து யூதா ராஜா, இன்னொன்னு ஏதோ தேசத்து ராஜா. 3 தேசத்து ராஜாவும்
மோவாப் தேசத்து ராஜாவை எதிர்த்து போராடும்படி யுத்தம் பண்ணும்படி போகிறார்கள். 3 தேசத்து ராஜாக்கள், 3 ராணுவ வீரர்கள், குதிரைகள், மிருக ஜீவன்கள், ஆமென், பல ஆயிரக்கணக்கான பேர். 3 ராணுவம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆமென். குதிரைப்படை, ஆமென், என்னென்ன படை வச்சிருந்தாங்களோ தெரியல. ஆமென். ஏதோம் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். 7 நாட்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். வனாந்தரத்தில் எத்தனை நாள்? 7 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். 7 நாள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது தண்ணீர் இல்லை. யாருக்குமே தண்ணி இல்லை. ராஜாவுக்கும் தண்ணி இல்லை, மந்திரிக்கு தண்ணி இல்லை, தளபதிக்கு தண்ணி இல்லை, போர் வீரர்களுக்கு தண்ணி இல்லை, மிருக, அதாவது அங்க போடப்படாங்க இல்லையா, குதிரைகள், மிருக ஜீவன்கள், எதுக்குமே யாருக்குமே தண்ணி இல்லை. இருக்கிற இடம் என்னன்னா பாலைவனம், வனாந்தரம். ஆமென். ராஜாக்கள் தான், கவனிங்க, யாரா? ராஜாக்கள் தான். ராஜாக்களாக இருந்தால், அதிகாரிகளாக இருந்தால், தனக்கு ஒரு தேவை, இக்கட்டு, பிரச்சனை என்றால் யாரும் எவரும் உதவி செய்யவே முடியாத, தேவை சந்திக்கப்பட முடியாத நிலைமை, சூழ்நிலை என்று வரும். என்னால செய்ய முடியாது எதுவுமே கிடையாதுங்க, எனக்கு எல்லாம் தேவை இருக்கு, நான் நினைச்சா அப்படி செஞ்சிருங்க, நான் நினைச்சா இதை வாங்க முடியுங்க, நாங்க நினைச்சா இப்படி சொல்லுகிற யாரா இருந்தாலும், ஆமென், தன்னை, தற்பெருமையை, தன்னுடைய சுயத்தை, பலத்தை, பணத்தை, கல்வியை, தன்னுடைய சுயபலத்தை நம்புகிற யாரா இருந்தாலும், ஆமென், என்றைக்கோ ஏதோ ஒரு நிலைமையில் எதுவுமே எல்லாமே எல்லாருமே இருந்தாலும் யாரால உதவி நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை படைத்தவர், சிருஷ்டிகர், கர்த்தர், தேவன் ஒருவர் மட்டுமே அற்புதம் செய்ய முடியும் என்கிற நிலைமை வந்தே தீரும். நான் சொல்கிறேன், புரியுது? 3 தேசத்தின் ராஜாக்கள் தான். ஆமென். நாட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஆமென். ஆனா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது 7 நாட்கள் கொண்டு போன சாப்பாடு, உணவு, தண்ணீர் எல்லாம் தீர்ந்துச்சு. இந்த துறவு, அந்த கிணறு, அந்த ஏரி, அந்த ஆறு, அந்த குளம், குட்டை எல்லாம் தேடிட்டாங்க. எங்கேயுமே கிடையாது, தண்ணீர் இல்லை. 7 நாள் என்ன ஆகும்? மிருக ஜீவன்கள் வாடி விட்டது, வதங்கி விட்டது, தண்ணீர் இல்லை, தவிக்கிறார்கள். 3 தேசத்தின் ராஜாக்கள். சூழ்நிலையில் மிக மோசமாய் மாறிவிட்டது. அப்போ ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிறாங்க, என்ன தெரியுமா? ஒருவேளை தண்ணீர் இல்லாம, ஒருவேளை இந்த வனாந்தரத்திலோ அல்லது எதிரியை போய் தாக்க போலாம் பாருங்க இல்லையா, மோவாப் ராஜா, அந்த மோவாப் ராஜா எதிரி ஜெயிக்க போலாம் போனா, ஜெயிக்க போறவங்க கிட்ட, ஜெயிக்க வேண்டியவங்க போய் சாக வேண்டிய நிலைமை வந்துருமோ, கர்த்தர் அங்க நம்மளை கூட கைவிட்டுவாரோ, இல்ல ஜெயிப்போமோ, நன்மை நடக்குமோ நடக்காதோ என்று பார்க்கபடி இந்த தேசத்தில் நமக்கு கர்த்தருடைய வழியை மாற்றி சொல்லும் யாராக இருக்கிறார்களா என்று கேட்கும்போது அப்படி சொல்லுகிறார் இஸ்ரவேல் ராஜா, என்ன தெரியுமா? இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு, எலியாவின் கைக்கு தண்ணீர் வந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான். அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். அங்கே போனால் நமக்கு என்ன நடக்கும் என்று அறிந்து கொள்ளலாம். எலிசாவிடத்தில் போகிறார்கள். போகும்போது அங்கே சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. எலிசா சில காரியங்களை சொல்கிறார். சொல்லிட்டு அங்கே நடைபெறுகிற ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். 17ஆம் வசனம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டார், மழையும் காண மாட்டார், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றடிக்காது, மழை பெய்யாது. எப்படியா பள்ளத்தாக்கு நிரப்பம்? 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். மரணம் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ இங்க பாருங்க, தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியால் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பினது. கரங்களை தட்டி அல்லேலூயா. காற்றடிக்கல, இருக்கிற இடத்துல மழை பெய்யல, ஆனால் ஆமென், தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி மறுநாள் காலமே தண்ணீர் வந்தது. பள்ளத்தாக்குகளை குட்டின வெட்டின குழிகள் எல்லாம், பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற அதிசயத்துக்கு, நீ எதிர்பார்க்கிற நன்மைக்கு, நீ விரும்புகிற ஆசீர்வாதத்திற்கு வழியே தெரியாமல் இருக்கலாம், சூழ்நிலையே தெரியாமல் இருக்கலாம், அடையாளமே இல்லாமல் இருக்கலாம், அறிகுறியே தென்படாமல் இருக்கலாம். எல்லாம் மாறினதை போல, முடிந்ததை போல, எதிர்காலம் நின்று விட்டதை போல, எதுவுமே நடக்காததை போல், எல்லாம் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், மகனே மகளே, இல்லை, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உன் பையன் நிரம்பும், தண்ணீரால் நிரப்பப்படும், வாய்க்கால் நிரப்பப்படும்,
அல்லேலூயா, ஆமென். மனவ குடும்பத்தில் இது அதிசயம் என்றார், அதிசயத்தை விளக்க பண்ணிட்டு போனார். அல்லேலூயா, ஆமென். தாகத்தினால் வனாந்தரத்தில் செத்து விடுவோமோ, மடிந்து போவோமோ என்று கவலைப்பட்டு பயந்து, ஆமென், அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள் தண்ணீருக்காக. ஆமென். மறுநாள் காலமே தண்ணீரால் கர்த்தர் தேசத்தையே நிரப்பினார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது, வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது. அதிசயம் நடந்தது. கல்யாண வீடு, மணமகன் வீட்டுல கல்யாணம், திரளான கூட்டம். அந்த ஊர்ல இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயும் இயேசுவும் சீசர்களும் கூட வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவள் முக்கியமானது ஒரு திருமணம். ஆனால் அந்த வீட்டில், ஆமென், பந்தியில முக்கியமான மெயின் சாப்பாடு, உணவு, அந்த திருமணத்துக்கே பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் திராட்சரசம். நம்பர் 1 குவாலிட்டி திராட்சரசம். மது அல்ல, மதுபானம் அல்ல, போதை ஏற்றுகிற பானம் அல்ல. ஃப்ரெஷ், நம்பர் 1 குவாலிட்டி ஃப்ரெஷ் ஜூஸ் பரிமாறப்பட வேண்டும். ஆமென். எந்த லெவலுக்கு குவாலிட்டியா தரமாய் பரிமாறப்படுகிறதோ அந்த லெவலுக்கு அந்த குடும்பம் எப்படிப்பட்டது? ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல உள்ள வசதியான குடும்பம் அர்த்தம். அந்த குடும்பம் திருமண வீட்டில் பந்தி பரிமாறப்படும் போது நிறைய விஐபிஸ் இருக்கிறாங்க, மிக்க கணவான்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனா திடீர்னு எதிர்பாராத அளவு கூட்டம். நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு ஒருத்தர் வாங்க கூப்பிடுவோம், ஒருத்தர் கூட பரவாயில்ல, அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க, குடும்பமா வந்துருங்க. ஆமே, பத்திரிகைக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு பேர் சொல்றது. என் வீட்டுக்குள்ள பத்திரிகை கூட என்ன கிடைக்கும்? அப்பா அம்மா நாங்க 7 பிள்ளைங்க. ஆமே, 9 பேர் எங்க வீட்டுல ஒரு பத்திரிகை வச்சு மொய் வைக்க போற 100 ரூபாய் 200 ரூபாய். சாப்பாடு செலவு எவ்வளவு? 30 பேர் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கணக்கு வச்சாலும் 450 ரூபாய் வச்சா, நான் பழைய காலத்து கணக்கு சொல்லிக்கிறேன். மொய் வைக்கிறது எவ்வளவு? 100 ரூபாய் 50 ரூபாய். சாப்பிட்டது எவ்வளவு? ஒரு 500 ரூபாய். அவன் என்ன ஆகிறது? அவன் எதை வச்சு என்னை கல்யாணம் கூப்பிட்டான்? இவன் வந்து ஒரு 500 ரூபாய் மொய் வச்சா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் நமக்கு 400 ரூபாய் பிடிச்ச மொய் வச்சான். நாம எப்படி போனோம் தெரியுமா? 100 ரூபாய் மொய் வச்சுட்டு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்கோம். 400 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தி. எத்தனை பேர் புரியுது? கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, கைது சம சாப்பிட்டு மட்டும் வரக்கூடாது. நம்ம அதெல்லாம் செக்யூரிட்டிக்கு போனாலே, ஊழியர்களுக்கு போனாலே, எங்க கூட்டம் சாப்பிட்டு அந்த ஊழியர்மையில அன்னைக்கு சொல்லி தட்டு 500 1000 தனியா வச்சு கேள்வி கொடுத்தது. அவங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும், ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன். நான் சொல்ல புரியல. ஏன் செய்ய தெரியுமா? இருக்குன்றதுக்காக இல்லை, நான் வசதியா இருக்கிறதுக்காக இல்லை, என்கிட்ட இல்லாட்டான்னு கொடுக்கிற லெவல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரா? மிதமிஞ்சி இல்லை, பாக்கெட் இறந்து இல்லை, பர்ஸ் வரிஞ்சு எல்லாம் கிடையாது. கொடுக்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கா? அவங்க என்ன தேவையில வச்சாங்களோ, அவங்க என்ன சொல்லி மீட்டிங் வச்சாங்களோ, அவங்க என்ன சொல்ல கை மாத்து வாங்கி, ஆமென், காணிக்கு ஏதாவது வந்த ஹோட்டல் கடையில் குத்தலாம் சொல்லி வாங்கி வச்சிருக்கிறாங்களா? யாருக்கா தெரியுமா? ஆமென். போன சாப்பிட கூப்பிட்டாங்க, வாரி உழைச்சி நம்ம ராத்திரிக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருந்தார், எனக்கு தாத்தா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒரு மகன் எங்க வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க. கண்ணார நான் பார்த்துருக்கேன் சாப்பிடுவாங்க. அவங்க மகனை உட்காந்து சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல டெய்லி நாங்க 9 மணினா இங்க பில்டிங் காட்டுறா, நல்ல வசதி வாய்ப்பு, யாராவது சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்க சினிமா பார்க்கறது, எங்க வீட்டுல சைக்கிள் நிப்பாட்டிட்டு அவன் சினிமாக்கு போயிடுவான், வந்து சாப்பிட்டு போவான். நான் சும்மா இருப்பேன்னா சைக்கிள் ஓட்ட படம் எடுக்கலாம். இந்த மாதிரி எந்த சாப்பியும் கூட்டம் போட்டு தந்துருவேன். படம் பழச்சே அப்புறம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கு எவனோ பண்ணி விட்டு போறான், தாட்டு போறான், நகர்த்து ஓட்டு அந்த மாதிரி. அவன் வந்து என்ன செய்யறது? எங்க சொந்தக்கார ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட வருவார், என் தாத்தாவா. அவன் சாப்பிட நான் லிட்டரலா பார்த்துருக்கேன். நான் சின்ன பையன், லிட்டரலா பார்த்துருக்கேன். மகனுக்கு சாப்பாடு போடும்போது வயிற்று தடை பார்ப்பார். மகன் வயிற்று இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா, நெல் சோறு தான் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அந்த பையன் அந்த எனக்கு அண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அவங்க சூழ்நிலை அப்படி என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க, தேவை எடுப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க வந்து வருவாங்க. வந்தமா போனோமா எங்களுக்கு நஷ்டம் இல்லை, ஆனா பாதிப்பு நஷ்டத்தை ஏற்படுத்த அல்ல, நம்மளால என்ன முடியுதோ அதை என்ன செய்யுது. இந்த கல்யாண வீட்டுக்காரன் நல்ல இந்த கல்யாண வீட்டுக்காரன் என்ன பண்ணிருக்கான்? அப்படி கிராண்டா கல்யாணத்தை பண்ணிட்டு பத்திரிக்கை எல்லார் வீட்டுக்கும் வச்சு இவ்வளவுதான் வருவாங்கன்னு எதிர்பார்த்து சாப்பாட்டை கரெக்டா பண்ணிட்டான். திராட்சை சனை போச்சு கல்யாணத்துல. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க வீட்டுல இல்ல, காணவர் கல்யாணம் வீட்டுக்கு வாங்க. நீ முடிக்கிறப்படியே சரியில்லை. இப்ப நம்ம எங்க போயிட்டோம்?
ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம். அவன் அந்த மாப்பிள்ளைக்காரன் பத்திரிக்கை அடிச்சு என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தையும் கூப்பிட்டவன் 500 பத்திரிக்கை அடிச்சோம், 500 பேர் தான் வருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கூப்பிட்டது மாத்திரம் என்னன்னு கூப்பிட்டான், எல்லாரும் வந்திருக்க குடும்பம் செய்யணும். பத்திரிக்கை கூட பேர் கூட போதில்ல. இப்ப எல்லாம் விவரம் ஆயிட்டாங்க. எந்த பத்திரிக்கையுமே 100க்கு நான் பாக்குறேன் 199 பத்திரிக்கைல அப்போ இப்படி இருக்கும், குடும்ப சகித வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியர்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் எந்த பத்திரிக்கையும் பார்க்க முடியாது. ஆமென். It is cordially invite you. அதுவும் எனக்கு பத்திரிக்கை தி பர்சனல் இன்வைட் யூ. ரகசியம் அதான் பர்சனலா கூட தனிப்பட்டவர்களுக்கு கூட தனியா வந்து போகணும். ஆமென். ஃபேமிலின்னு எழுதுவோம் முதல்ல. ஆனா டூ அட்ரஸ்ல பாத்தீங்களா, பாஸ்டர் ஸ்டீஃபன் வருது அண்ட் ஃபேமிலி. அப்புறம் எப்படி எழுத ஆரம்பிச்சாங்க தெரியுமா, பாஸ்டர் ஸ்டீஃபன் வருது அண்ட் ஃப்ளை. ஃபேமிலி பிடிச்சிக்கிட்டாங்க. FAMILY போடுவோம் குடும்பமா. அப்புறம் பாஸ்டர் ஸ்டீஃபன் வருது, அப்புறம் எப்படி எழுத ஆரம்பிச்சாங்க, FLY ஃப்ளை. வாங்க கூட மட்டும் ஒரு பறக்க வச்சுப்பா. ஃபேமிலி சொல்லிடுச்சு. இப்போ எப்படி தெரியுமா, பாஸ்டர் ஸ்டீஃபன் வருது போதும் அவர்கள் ஏவியல் யாரா அப்படின்னா நீ மட்டும் அர்த்தம். ஆமென். வச்சா தெரிஞ்சுக்கணும். சில பேரே வைக்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா, நீ வந்தாலும் சரி இன்ஃபார்ம் தட் நான் உங்களுக்கு என்ன செய்யறோம், இன்ஃபார்ம் பண்றோம். ஆமென். அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் தெரியல. 500 பேர் பத்திரிக்கை வச்சுட்டான். இவங்க என்ன செய்றாங்க, பத்திரிக்கை வச்ச உடனே குடும்ப செய்ய வருது தரிசனம் சொல்லி 500 பேருக்கு 5000 பேர் போயிட்டாங்க நினைக்கிறேன். சாப்பிட்டு முதல் பந்தியில் என்ன போச்சு, திராட்சரசம். மெயினே தாங்க, மெயினா என்னது, ஆமென். சோறு குழம்பெல்லாம் கிடையாது, அங்க மெயின் என்னதான் திராட்சரசம். ஆமென். எனக்கு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சோதனைக்குன்னு இன்னைக்கும் அப்படித்தான், விசுவாசிக்கு போல அப்படித்தான். எதுக்கு என் வீட்டை தவிர எங்க வீட்டுக்கு சொந்த பந்த வீட்டுக்கு போனாலும் சரி கேட்டு பாருங்க, எல்லாம் உட்காருவாங்க, பிரியாணி பண்ணி போடுவாங்க, எனக்கு குஸ்கா போட்டு போவாங்க. நான் கூப்பிடுவேன் பா, நான் என்ன தப்பு பண்ணேன். இவங்க என் பாஸ்டா பக்கத்துல உட்காந்துருப்பாங்களா, இவங்க என்ன பண்ணிருமா என் மேல பண்ண 2-3 கேள்வி நினைச்சிருப்பாங்க. எவனா பார்த்தாலும் எனக்கு வெக்கமா இருக்கும். நான் சொல்றேன் உண்மையா இருக்கு, என்ன நினைப்பாரு. சில இடங்களை பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மெயின் டிஷ் என்ன இருக்கு, கறி பீஸ் மட்டும் 65 மட்டும் 75 மட்டும். இதுக்கு தான் வந்திருக்கு, நான் போறதுக்கு தான் விருந்து இல்லை. அதை மட்டும் என்னை மாதிரி ஆட்கள் சோதனைக்கு வராது. இன்ன வரைக்கும் தான் நான் போகும்போது சொல்லிடுவேன், வைக்கும்போது சொல்லிடுவேன், பிரியாணியா புஸ்தகம் கேட்பாங்க. பிளேன் பிரியாணி பிரியாணி இந்தியன் பிளேன் பேசுகிறா. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. கை சோறுக்கா ரசம் இருக்கா ஒரு கொஞ்ச நாளைக்கு. ஆமென். சைட் டிஷ்காகவே போகுது இல்லையா. நம்ம சிக்கன் மட்டும் ஈரலாம் கறி போடணும், நல்லியம்பா கேட்டுக்கங்களா இல்லையா. அந்த கல்யாணத்துல என்ன நடந்திருக்குன்னா, போனவன் திராட்சை நல்லா இருக்கு தெரிஞ்சோடனே திராட்சை ஊத்துட்டு இருக்கான். இன்னொரு டம்ளர் ஊத்து, இன்னொரு டம்ளர் ஊத்து, இன்னொரு ஒரே பத்தி காலியாச்சு. ஆமென். காலியான உடனே மெயினே என்னதான், ஒரு கல்யாணத்துல மெயின் டிஷ் மெயினே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பாயாசம் வச்சுக்கோங்க. முதல் பத்திக்கு பிரியாணி காலியாச்சு. என்ன ஆகும், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளால கற்பனை பண்ண முடியாது, யோசிக்க முடியுதா? அந்த சூழல் எப்படி சமாளிப்பீங்க? சாம்பாரா ரசமா கொஞ்சம் விட சுடுதண்ணி ஊத்துறதுக்கு இல்லையா. சாம்பார் ரசம் காலையில என்ன செஞ்சிருவோம், அவசரத்துக்கு திடீர் சாம்பார் உடனே ரெடியா இருப்பாங்க. பிரியாணி காலி ஆயிடுச்சு வச்சுக்கீங்களேன், மத்ததான் தான் பரவாயில்ல. பிரியாணி காலி ஆயிடுச்சு என்ன செய்யும், மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன ஆகும்? உப்புமா கிண்டி போட முடியும், பொங்கலா போட முடியாத நேரத்துக்கு மெயின் சாப்பாடு இருக்கு. அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பந்தில என்ன போச்சு இருக்கு, மெயினே திராட்சை ரசத்தை வச்சுதான் அவங்க கல்யாண வீட்டோட பெருமையை வெளியே போய் பெருசா பேசுவாங்க. ஆமா, என்னத்த ஊத்துறாங்க, கலர் தான் பார்க்க எப்படி இருந்துச்சு, கலர் தான் பார்க்க கிரேப்ஸ் கலரா இருந்துச்சு. ஆனா வாயில வச்சா அது கிரேப்ஸா என்னன்னே தெரியல. அது போல பச்சை தண்ணி கொடுத்துருக்கலாம், இப்படி பண்ணிட்டான். அந்த மாதிரி ஆயிரம் கலந்துட்டா. அப்ப இதுலதான் உங்களோட குவாலிட்டி, தரம், தராதரம், தகுதி, பேர், புகழ் எல்லாம் இதுலதான், இந்த கிரேப்ஸ் தான். இது கல்யாண மாப்பிள்ளை கடைசியில பாத்தீங்கன்னா முதல் பந்தியில் ஊத்தும் போது திராட்சை காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும். அந்த ஊர்ல ஒரு பெரிய பேர் புகழ் பெற்றவங்க,
இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு, அம்மா குடும்பமும் போயிருக்காங்க பாருங்க. அப்ப சீசன்ல எல்லாம் கூட வாங்க கொண்டு போயிருக்காங்கன்னா யாரும் விட்டுறாதீங்கயா, அப்ப எல்லாரும் வாங்க வருந்தி கேட்க அந்த அளவுக்கு பெரிய குடும்பம். அப்போ சாப்பாட்டு குறை பிரச்சனை, நம்ம ஊர்ல பிரியாணி காலியாச்சு அல்லது அது ஃபர்ஸ்ட் பந்தியிலே காலியாகி போச்சு அல்லது திராட்சை காலியாகி போச்சுன்னா சூழல் கௌரவ பிரச்சனையா இல்லையா? அது மான பிரச்சனை இல்ல, என்ன நடக்கும் தெரியலையே, ஒண்ணுமே ஒரே பதட்டம். இதுல பயம் பாதிப்பாருன்னா மாப்பிள்ள மனவங்கள பாத்துருக்கான், அந்த கேட்டரிங் சிஸ்டர் பாருங்க, பொருட்படுத்த பாருங்க, கான்ட்ராக்டர் பந்தி சார் பாருங்க, அவனுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன பண்ணு தெரியல, அவன் தான் முக்கிய மெயின். யாரும் கேட்பாங்க, எல்லாரும் அவனதான் கேட்பாங்க பொறுப்பு, என்ன பண்ணு தெரியல, ஒரே துடிக்கிறான், தவிக்கிறான், உடனே கையை பசைறான். நான் நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துல பாருங்க தகவல் யார்கிட்ட போகுது அப்படின்னா அவங்க எவ்வளவு முக்கியமான அந்த கல்யாணத்துல முக்கியமான யார் இருக்கிறாங்களோ சூப்பர் முன்னு பாருங்க, அவங்களுக்கு தான் தகவல் போகும். திராட்சை காலேஜ்ல யாருக்கு தான் தகவல் போச்சு? இயேசுவோட அம்மாக்கு. அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கும் இயேசு அம்மாவுக்கும் ரொம்ப முக்கிய பந்தம் இருந்திருக்கிறது, சொந்தம் இருந்திருக்கிறது. இந்த அம்மா அந்த கல்யாண வீட்டுல ஒரு குறை வந்தோடனே நேரம் அந்த அம்மாவோட தான் தகவல் போகுதுன்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கும் கல்யாண வீட்டுக்கு இந்த அம்மா ரொம்ப முக்கியமானவங்க. அதனால அந்த தகவல் புரியுதுங்களா? அவங்க அவ்வளவு முக்கியமான குடும்பம். அப்போ இந்த அம்மாட்ட தகவல் போன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்கப்பா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அவர்கிட்ட தகவல் போது சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் நடக்கு. இப்ப திராட்சை குறைப்பட்டது. 2வது அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2:11 வாசிங்க, 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், 10லிருந்து வாசிக்க பார்க்கலாம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து, நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு கடைசி பந்திக்கு பத்தலன்னா அரகுறனா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செகண்ட் கோலಕ್ಕೆ தரமில்லாததை கொடுப்பான், ருசி கூடாததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எப்படி மாறினது? 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே கானாவிலே செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். இயேசு தம்முடைய அற்புதத்தை, அதிசய செயல்பாட்டை, தன்னுடைய வல்லமை உள்ள கிரியையை பதட்டத்தோடு எதிர்பார்ப்போடு யாராலும் எதையும் உடனடியாக செய்ய முடியாத சூழ்நிலையும் குடும்ப பிரச்சனையை காப்பாற்ற, மானத்தை காப்பாற்ற, அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற தேவன் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் மிக பெரிய அற்புதம் அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெரியுமா? அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் சொன்ன ஸ்டேட்மென்ட் பாருங்க, எந்த மனுஷனும் முன்பு அவன் நல்ல திராட்சை கொடுப்பான், பின்புதான் ருசி குறைந்ததை கொடுப்பான். அல்லேலூயா. ஆனால் இங்க நடந்தது என்னங்க? முதல்ல சாதாரணமானதா இருந்திருக்கிறது. இயேசு அற்புதம் செய்த தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்ட தண்ணீரை ருசி பார்த்த போது முன்ன உள்ள திராட்சரசத்தை விட இது பிந்தி வந்த திராட்சரசம் மிகவும் ருசி உள்ளதாய் இவன் கண்டு. ஆமென். முதல்ல செஞ்சது மனிதனால் தயாரிக்கப்பட்ட மனித முயற்சியில் வந்தது. ஆமென். பிந்தின திராட்சரசமோ தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய அதிசயத்தால் நடந்தது. அது மிகவும் எந்த மனிதனாலும் கற்பனையால் தயாரிக்க முடியாத அளவு ருசி நிறைந்ததாய் மிகுந்ததாய் இருந்தது. நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல்பாடு, மனிதனுடைய ஞானம், நம்முடைய திறமையினால் செய்தது கூட ஒருவேளை ஆமென் அது சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிற அதிசயம், நன்மை, ஆசீர்வாதம் ஒருவராலும் எப்போதும் செய்ய முடியாத அளவுக்கு, எந்த மனித முயற்சியாலும் செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்கள், அதிசயங்களை செய்ய கர்த்தர் வல்லவர், ஆண்டவர், அதிசயமாய் வழிநடத்தி வருகிறவர். இதுவரையும் அதிசயம் செய்தார், இன்னும் அதிசயம் செய்வார், இன்னும் கைவிட மாட்டார். யாரால் செய்ய முடியாதவரை செய்வார். நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களா? நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீண்ட நாள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மாணவர் குடும்பத்துக்கு அதிசயம் செய்த தேவன். ஆமென். காற்றும் காணாமல் அதிசயத்துக்கு, அடையாளத்துக்கு, அற்புதத்துக்கு, நான் நினைக்கிற காரியத்துக்கு, எதிர்பார்ப்புக்கு என் தேவை சந்திக்கப்பட எந்த அடையாளம் இல்லையே காத்திருக்கிறீர்களா?
இருக்கிறீர்களா? காற்றையும் காணாமல் மழையும் காணாமல் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய கர்த்தர் வல்லவர். இதுவரையில் சொந்த முயற்சியில் மாம்சீக முயற்சியில் செய்து வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காய் எனக்காய் பரலோகத்தை திறந்து மிக மிக ருசியில யாராலும் செய்ய முடியாத அதிசயம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆமென் உங்களுக்கும் எனக்கும் அதிசயம் செய்து நடத்தின தேவன் பிறந்த நாளில் தாயின் கண் உருவான நாளில் பிறந்த நாளில் இதுவரை நடத்தினவர் இனியும் அதிசயம் செய்வார், அதிசயம் நடத்துவார், அற்புதம் நடக்கும். ஆமென். ஆண்டவர் தேவை சந்திக்க வல்லவர். இவங்க எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் தேவன் அதிசயம் செய்ய காரணம். ஆமென் ஆமென். 4 காரணங்கள் இருக்கிறது. அடுத்த வாரம் சொல்கிறேன். அதிலே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்யும்படி உங்கள் மனதை, உள்ளத்தை, இருதயத்தை தேவன் நிரப்ப ஆசீர்வதிக்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை மனோவா குடும்பத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். 13:8. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 19ஆம் வசனம். அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறவர் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தோம். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு நன்மைக்காய் அதிசயத்துக்காய் காத்திருக்கிற வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கிறீர்களே, விண்ணப்பம் பண்ணுகிறீர்களே, வேண்டுதல் செய்கிறீர்களே. கடந்த 21 நாட்களும் உங்கள் தேவை, சபையின் தேவை, ஆலயத்தின் தேவை, ஊழியக்காரரின் தேவைக்காய் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறீர்களே. மனோவாவை போல தேவனை நோக்கி குடும்பம் பிள்ளைகளுக்காய் குறையிட்டிருக்கிறீர்களே. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனோவாவின் சத்தத்தை கேட்டார், செவி கொடுத்தார். ஆமென். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் ஐயா. உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரம்மா. ஆமென். உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார் சிஸ்டர். ஆமென். பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு பிறகுதான் அதிசயம் விளங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர் அதிசயத்தை விளங்க பண்ணுவார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். உங்களுக்கு என்னை மறக்காதவர் உங்களுக்கு வேண்டியதை செய்வார். அதிசயம் விளங்க போகிறது, நன்மை விளங்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வாரம் வரையில் நாம் என்ன செய்வது இப்படியே கேட்டுட்டு போறதா? ஒரே வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன். அடுத்த வாரம் விளக்கமாய் கவனிப்போம். இந்த அதிசயம் விளங்க மனோவா செய்தது என்ன? 17ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். ஆமென் ஆமென். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அதிசயம் நடக்கும் போது, ஆசீர்வாதம் வரும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். அப்படி நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கவனிங்க. மனோவா குடும்பத்துக்கு கர்த்தர் இன்னும் அதிசயம் செய்ய, அற்புதம் நடக்க இவர்கள் எப்படிப்பட்டவர்களா, என்ன மனப்பக்குவம் இருதயம் உள்ளவர்களா இருந்தார்கள் என்றால், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன நன்மை நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏன்னா சொன்னவர் அதிசயமானவர். நீ சொன்னால் நடக்கும், கிடைக்கும். அப்படி நீ செய்த நன்மை ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, நன்மை வரும்போது, வேலை வரும்போது, சுகம் வரும்போது, குழந்தை பிறக்கும்போது, வருமானம் வரும்போது, சொத்து வாங்கும்போது, ஆமென், நாங்கள் நீர்கள் செய்த நன்மையை நினைத்து கனம் பண்ண விரும்புகிறோம். உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். ஆசீர்வதித்த கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறோம். நன்மை செய்த கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறோம். ஆமென். தேவை சந்தித்தவரை கனம் பண்ண விரும்புகிறோம். அதிசயம் செய்தவரை கனம் பண்ண விரும்புகிறோம். கனம் பண்ணுகிற கர்த்தரை கனம் பண்ணுகிற குடும்பம். யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ, கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறார்களோ, ஆமென், தேவனுக்கு மகிமையா இருக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறார்களோ, தேவன் அவர்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, உள்ளமே,
மனதே என் உயிரே. ஆமென். என் ஆத்துமாவே என்ற வார்த்தையை ஃபாதர் இப்படி சொல்லிப்பார். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஆத்துமாவே, என் ஜீவனே, என் உள்ளமே, என் உயிரே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, நினை, துதி, கனம் பண்ணு. கனம் பண்ணுங்கிற வார்த்தைக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு ஈடாய் நன்றியாய் அவரை மகிமைப்படுத்துவது, பிரியப்படுத்துவது, அவரை உயர்த்துவது, அவரை நாம் மேன்மைப்படுத்தி மதிப்பது. எப்படி மதிக்க முடியும்? கர்த்தர் செய்த நன்மைக்காக எப்படி அவரை கனம் பண்ண முடியும்? முதலாவது, என் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் அவர்தான் முக்கியம் என்கிற நிலைமையில் நானும் என்னுடையதையும் என்னையும் அவருக்கென்று அர்ப்பணிப்பதுதான் அவரை கனம் பண்ணுவது. இந்த குடும்பம் என்ன கேட்டாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, நீ சொன்னது எங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது, அப்ப நடக்கும் தான் அர்த்தம். நடந்துருச்சு. நடந்த உடனே, நன்மை வந்த உடனே, ஆசீர்வாதம் வந்த உடனே அப்படியே மறந்துறதில்ல. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜான்னு கையாடிட்டு போறதில்லை. வாயிலே சோத்திரம் சோத்திரம் 1000 சோத்திரம் படி சொல்றேன். என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் ஆலயத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு என்ன செய்யும்? அவரை எப்படி ஆனர் பண்ணோம், கனம் பண்ணோம். ஹல்லேலூயா. இவங்க கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க பாருங்க. நீ நன்மை செய்யும் போது அவன் உண்மை நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். அப்ப அவர் எப்படி கனம் பண்றன்னு சொல்லி விரும்புறாங்க. உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம், தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறோம். எப்படி தேங்க்ஸ், பிரைஸ் லார்ட், எங்களுக்கு பிளே கொடுத்தீங்க நன்றி அப்படியா? இதுல அவங்க கேட்டது உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம், உமக்கு இதையாகிலும் ஒன்றை செய்ய விரும்புகிறோம். அதிசயம் செய்ய விரும்புகிற தேவனை கனம் பண்ணுகிற குடும்பம் என்று கர்த்தரை அறிந்தே அந்த குடும்பத்தின் பல நாட்கள் தேவையை, கற்பனையை, ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றலாம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அதிசயம் செய்ய விரும்புகிற தேவன், உங்களுக்கும் எனக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர். நாம் அவரை கனம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை உயர்த்துகிறோம், அவருக்கு பிரயோஜனமானவர்களாய், பயன்படுகிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், கனமாய் இருக்க, மகிமையா இருக்க, ஆனரர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாரா? ஆமென். அதிசயமாய் வழி நடத்துகிறவர், நித்தமும் நடத்துவார், கைவிடாமல் நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தரின் கிருபை நம்மை தாங்கட்டும். ஆண்டவருக்கு அதிசயம் செய்வாராக. அல்லேலூயா.